அதற்கு வந்து இயற்கையாக அந்த மதம் தோன்றி இருக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அதுவே மதமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இவருக்கு தான் அந்த மதம் உரியது என்ற அந்த கருத்து நிச்சயமாக புறந்தள்ளப்படும். கடவுள் ஒருவராக இருக்கும் பொழுது, படைப்பு அவரின் படைப்பு ஒன்றாக இருக்கும் பொழுது, அவரின் படைப்புகளில் ஒருவராக ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் தனித்து இறைவனை பாராட்ட முயல்வது எங்கேயுமே வந்து ஒரு அதாவது அறிவுக்கு பொருந்தும் ஒரு கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உயிர்களின் ஆகம உளவியலை ஏற்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மதம் இருக்க வேண்டும். அனைத்து மதங்கள் தன்னை அதாவது அனைத்து மதம் என்ற அந்த கருத்தை விட எல்லா உண்மைகளையும் எதெல்லாம் உண்மைகள் என்று கருதப்படுகின்றதோ அந்த உண்மைகளை ஏற்கும் அதே நிலையில் அந்த நிலையும் உள்ளடக்கி எதையும் தள்ளக்கூடாது. இது இல்ல, இது முடியாது அப்படின்னு. அதாவது அது எப்படி, ஏன் அது வந்து இயலாது, அந்த சிந்தனை எதற்காக வந்து உடன்படப்படாது. அப்போ ஒரு நிலையில் வந்து இந்த கருத்து வந்து எங்கே மாறுபடுகின்றது. இப்ப இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு மருத்துவர் ஒரு நோய்க்கு மருந்தளிக்கும் பொழுது அப்போ அவருடைய சிந்தனை வந்து அந்த பிரச்சனைக்கு அந்த அதாவது நோய்க்கு அந்த பிணிக்குரிய மருந்தாகவே இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம இங்க வலியுறுத்துறோம். அப்போ ஒவ்வொரு அதாவது மத கொள்கைகளாக இருக்கட்டும், இயல் தத்துவங்களாக இருக்கட்டும், இவை யாவும் ஏதோ ஒரு நோய், அதாவது மனிதனின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கலாம், புறத்தை விளக்கும் ஒரு கொள்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கொள்கைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மருந்தாக மனித சமூகத்திற்கு ஒரு மருந்தாக அமைய முயலும் அந்த காரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம மறந்துடுறோம். அப்போ ஒரு ஒரு மருந்து என்ன செய்யும், ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை நீக்கும். ஆனா அதுவே வந்து உடல் பிணி மட்டுமல்ல, உளப்பிணி, எல்லா பிணிகளுக்கும் அதுவே நோயாகும், அந்த நோய்க்கு வந்து மருந்தாகும் அப்படின்ற ஒரு கருத்து வரும் பொழுது அங்கதான் நம்ம வந்து இந்த மதம் என்ற சிந்தனையை ஒரு அகன்ற பார்வையில பார்க்க முயல்கின்றோம். அப்ப எல்லா உண்மைகளும் ஏதோ ஒரு வகையில் அங்கு உண்மை வெளிப்படுமானால் அதை ஏற்கின்ற ஒரு நிலை நாம் கூறக்கூடிய அந்த இறைநிலை தேடலில் இருக்க வேண்டும். அந்த இறைநிலை தேடலில் வந்து எதையும் நாம் வந்து புறக்கணிக்க கூடாது. அதனை வந்து அதனுடைய குறைகளை கண்டு நம்ம வந்து இவ்வளவுதான், இதனுடைய வரம்பு இவ்வளவு, அந்த வரம்பை அறிதல், அதுதான் வந்து அரங்கின்றி வட்டாடிற்று. அப்ப அரங்கு தெரிதல் வேண்டும். அங்க கட்டுப்பாடு, அது எந்த கட்டுப்பாட்டில் அடங்கி இருக்கின்றது என்ற அந்த தெளிவை நாம் வந்து முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்ப எல்லா மதங்களும் எங்கேயோ ஒரு வரம்பில் சிக்கிக் கொள்கின்றன அப்படின்ற அந்த சிக்கல்ல இருந்து நாம விடுவித்து இறைநிலையை உணர்வதற்கு அறிவியல் பூர்வமாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ மதங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு எதிராகத்தான் தங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய சித்தாந்தங்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக ஏற்புடையது அன்று. ஏன்னா இறைவன் படைப்பிற்கு எதிராக, இறைவனுடைய இயற்கைக்கு எதிராக ஒரு கருத்து, ஒரு கொள்கை வந்து என்றைக்குமே வந்து முதன்மைப்படுத்தப்படுமானால் அது நிச்சயமா ஏற்புடையதல்ல. மனிதர் இறைவனுடைய மொழியே அதாவது இயற்கையாக இருக்கும் பொழுது, இறைவனுடைய மொழியே அறிவியலின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் பொழுது, அறிவே வடிவான அந்த இறைவனின் படைப்பில் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு உண்மையும் எப்படி வந்து ஒரு ஒரு முரண்பட்ட கருத்திற்கு, அதாவது இந்த அறிவியல் வந்து ஒரு உண்மை வெளிப்படும் பொழுது இல்ல, இது எங்க மதம் இதை ஏற்காது அப்படின்ற கருத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக அங்கு மதம் என்ற அந்த மதத்தில் குறைபாடு உண்டு. அது என்னன்னா நம்பிக்கையின் பேர்ல அது வரக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளுது. அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்களை பிறகு மேலும் நம்ம வந்து உள்வாங்குவதற்கு இந்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். ஆனா அதாவது இதுல அடிப்படையான கருத்து கடவுளின் மொழியை, உட்குறிப்பை, நோக்கத்தை காண புரிந்து கொள்ள நமக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த மதம் என்று கூறினாலும் அந்த மதம் வந்து ஒரு சுதந்திரத்தின்மை, அதாவது உட்குறிப்பை, இறைவன் எதற்காக அப்படின்ற அந்த கருத்து, அதாவது காண்பார் யார் கண்ணுதல் காட்டாக்காளி. அப்ப இறைவன் காட்டுவதை இவன் காண்பதற்கு அங்கு வழி செய்ய வேண்டும், அங்கு வந்து தடை செய்யக்கூடாது. அப்ப while granting freedom to see and comprehend the language and the mind or intention of the God, இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னார். இந்த கருத்தை தான் ஐன்ஸ்டைன் வந்து வலியுறுத்தி சொன்னார். நம்மால் வந்து அந்த நிலை வந்து நமக்கு என்றைக்குமே அந்த உட்குறிப்பை காணுகின்ற அந்த மனப்பான்மை உருவாக்க வேண்டும்.
இதை தடுத்து முடியாது, இப்படிதான் அப்படின்ற அந்த பார்வையை வந்து அது மனிதர்களுடைய அதிகாரத்துவம். அந்த அதிகாரத்துவத்திற்கு இங்க நம்ம வந்து இடம் கொடுக்காமல் ஒரு சிந்தனையை கொண்டு வந்தோம்.